என்பதை அவருடைய சங்கீத உபன்யாசே நமக்கு தெரிவித்து கொடுத்திருக்கிறது. இந்த சமயத்தில் ஏன் ஆண்டாள் கல்யாணத்தை வைத்தார்கள் என்று யோசனை செய்தோம். சீதா கல்யாணமும் சரி, ருக்மிணி கல்யாணமும் சரி, மானுடருக்கு செய்து கொண்ட விவாகம். ஆனால் ஆண்டாள் கல்யாணம் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை குறிக்கிறது. ஜீவாத்மாவான ஆண்டாள் பரமாத்மாவான ரங்கநாதனையே கல்யாணம் செய்து கொண்டதினால் அதை சரணாகதி தத்துவமாக நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட விசேஷமான ஆண்டாள் கல்யாண மகோத்சவத்தை இங்கே பூர்த்தி செய்து கொடுத்தமைக்காக சுவாமிக்கும் அவருடைய பக்கவாத்தியாக்களுக்கும் நம்முடைய கிருத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இப்பொழுது அதுவும் இந்த மார்கழி மாதம் ரொம்ப விசேஷம், அது வேறு. அதனால் சுவாமி சாதித்தபடி இப்போது சுவாமி கையால், ஆச்சாரியன் கையால் அவருடைய சம்பாவனையை பெற்றுக்கொள்ளுமாறு அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். டிவியில் பார்க்குறோம், ஆன்லைனில் பார்க்குறோம், யூடியூப்லேயும் நமக்கு ஒரு ஆச்சாரியன் ஒருத்தர் இருக்காரோ இல்லையோ, அவர் மூலிமா பார்க்குறோம். எல்லா உபன்யாசத்துலேயும் சரணாகதி தத்துவத்தை பற்றி ரொம்ப நன்னா சொல்லுவாள். ஆச்சாரியன் அனுகிரகம் திருவடியை காட்டி கொடுக்குறா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆழ்வார்கள் ஏன் ஆழ்வார்கள்னா பகவத் சிந்தனையிலேயே ஆழ்ந்திருந்தனால ஆழ்வார்கள்னு அவருக்கு பேர் வந்தது. அந்த பகவத் சிந்தனை, அந்த ஆழ்ந்த அனுபவம், பகவத் அனுபவம்ன்றதை சாதாரண உபன்யாசத்தில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இன்றைக்கி இந்த சுவாமி சாதித்ததில் அத்தனை பேர் அனுபவம் பெற்றிருக்கோம். இன்றைக்கி வெறுமை இந்த திருவடி சம்பந்தத்தை பற்றி இல்லை, ஆழ்வார்களுக்கு கொண்டு போயிட்டார் நம்மளை. இன்றைக்கி ஆழ்வார் ஸ்தானத்தில் அவர் இருந்து பகவத் அனுபவத்தில் நம்மளை கொண்டு போய் துவச்சிட்டார். மார்கழி மாதத்தை இன்றைக்கி ஒருத்தர் கூட அத்தனை பேரும் அது செவிமடுத்து செவிக்கு உணவாக தான் வயிற்றுக்கு எல்லோரும் பசித்தாக எல்லாத்தையும் மறந்து பின் ட்ராப் சைலன்ஸோட இத்தனை அடியார்களும் அவ்வளோத்தையும் அனுபவித்தது மொத்த பேரையும் கொண்டு போய் ஆழ்வார்கள் பீரியடில் கொண்டு போய் அவரை நிறுத்தி இன்றைக்கி அவர் பண்ணியிருக்கார். இது எதனால் சாத்தியம்னா இந்த சுவாமியா ஆச்சாரியன் இருக்கார், இவாளெல்லாம் இல்லை. இந்த தசாவதாரமாக யாரா பண்ணுறான்னு இந்த ரங்கன் தான் அப்படின்றது தான் எல்லாருக்கும். இந்த தசாவதார ஸ்தோத்திரம் முதல் ஸ்லோகமாக அதான் சொல்கிறது. அரங்கம் நாடக மேடை, இந்த அரங்கன் நடத்துகிற லீலை இது. தசாவதாரமாக அரங்கன் பண்ணுற லீலை. இந்த அரங்கத்தில் இந்த இவ்வளோ அடியார் சூழ இந்த சுவாமி மூலயமா இன்றைக்கி இந்த அரங்கன் இந்த நாடகத்தை நடத்தி நம்மளை இப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த அரங்கனுக்கு எத்தனை கோடி தன்யவாதம் நம்ம தெரிவிக்க முடியும், இந்த சுவாமிக்கு தெரிவிக்க முடியும். சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்க அனுபவம் நம்முடைய கால பரியந்தம் ஆழ்வார்களை நம்ம நிலையில் வச்சுருக்கோன்னு அஞ்ஞானியான அடியனுடைய ஒரு சிறந்த சாழ்மையான கருத்து. இந்த சுவாமிக்கு அடியனுடைய தன்யவாதங்கள் அனந்த பிரணாமங்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். தாசன் தன்யவாதம். வீணா மாதிரி யாருன்னா எங்கள் ரெண்டு பேருக்குமே என்ன எங்கள் அம்மா தான் ரோல் மாடல். மை மதர் இஸ் ஆல்சோ எ வீணா பிளேயர். அவங்களோட அப்படியே